ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனா ஃபுட்ஸ் ப்ராடக்ட்லேருந்து நமக்கு திணை பாஸ்தாவும் கடலெண்ணெயும் அனுப்பி வச்சுருக்காங்க. இவங்களுடைய ப்ராடக்ட் எல்லாமே 100% நேச்சுரல். இவங்களுடைய வெப்சைட் லிங்க் வந்து கமெண்ட் பாக்ஸ்லையும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் பின் பண்ணி வைக்கிறேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க. வாங்க இதை எப்படி செய்யலாம் பார்ப்போம். அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சு தேவையான அளவு தண்ணி, உப்பு கொஞ்சமாக சேர்த்து, கடலெண்ணெய் 1 டீஸ்பூன் சேர்த்து நல்லா தண்ணி கொதி வந்ததுக்கப்புறம் இந்த பாஸ்தாவை சேர்த்து 8 நிமிஷம் வேக விட்டு ட்ரைன் பண்ணி எடுத்துக்கிடுவோம். நார்மல் வாட்டர் சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு அப்போ தான் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும். இப்போ வேறு ஒரு பேனில் 4 முட்டை, மிளகுத்தூள், உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிடுவோம். இப்போ அடுப்பு ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சு 2 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் சேர்த்து, ஒரு பெரிய வெங்காயம், உப்பு தேவையான அளவு சேர்த்து, வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு தக்காளி சேர்த்து வதக்கிட்டு, 1/2 டீஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்து நல்லா வதக்கிட்டு, 1 குடமிளகா சேர்த்து வதக்கிடுவோம். டேஸ்ட் மேக்கர் மசாலாவையும் சேர்த்துக்குருவோம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ட்ரைன் பண்ணி வச்சுருக்க பாஸ்தாவையும் முட்டை கலவையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொத்தமல்லி தூவி சர்வ் பண்ணுங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார்